குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யாறுல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி? 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துகிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்கராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாயில் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். மேசராசி என்பது, மேசராசி காலபுருஷனுக்கும் முதல் ராசி. நெருப்பு ராசி சரராசி. உங்கள் சுயமரியாதை உங்கள் உணர்வுகளை விட வலுவானதாக இருக்கும் என்ற எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, உங்கள் சுயமரியாதை உங்கள் உணர்வுகளை விட
வலுவானதாக வலுப்பெற்றதாக இருக்கும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்து கொண்டிருக்கின்ற மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு 2025 உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீச்சம் இருக்காரு, உச்சம் இருக்காரு, ஆட்சி இருக்காருலாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைய உங்களை கொல்ல மாட்டார். 2வது மேசராசிக்கு 2ஆம் இடம் குரு. அப்போ 9க்கும் 12க்கு குரு உங்களுக்கு இருக்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியாதிபதியும் விரயாதிபதியாக குரு இருக்கிறார். பாக்கியம் எப்படி வந்து சேரும், விரயம் எப்படி வந்து போகும்? பாக்கியம் வந்து கொட்டோன்னு கொட்டணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விரயத்தை பண்ண முடியும். அது எந்த விரயம்ங்கிறத முதல்ல விரயம்னா என்ன, அப்போ அது நீங்கள் சுப விரயமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை செலவினங்களாக எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்கக்கூடிய குரு உங்களுக்கு 2ல் இருக்கார். இந்த வருஷத்தில் 6 மாதம், இன்னொரு 6 மாதம், மே மாதம் வரையும் 6 மாதத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தொட போகிறீங்க. 6 மாதம் தான், அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். இந்த 6 மாதத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. அதை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு கேண்டீன் பண்ணுறீங்க, ஒரு வாகனம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ஒரு பொறியியல் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் டிவிஷன் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பாருங்கள். நெருப்பு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய உங்கள் சம்மந்தப்பட்ட, நான் ஏற்கனவே முதல் ராசிக்கு கடைசி ராசிக்கு மட்டும் சொல்லுவேன். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு முதல் ராசிக்கும் கடைசி ராசி. ஏன்னா திருப்பி அதை சொல்லக்கூடாது, அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அது சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லாமல் இருக்கக்கூடாது, நேயர்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறணும். எத்தனையோ பழமொழி இருக்குது, அந்த பழமொழியும் இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் என் ஜோசியரை என் ராசிக்கேற்ற சொல்லுங்கன்னு தான் கேட்பீங்க. அந்த வகையில் பொறியியல் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, முக்கியமாக மெடிக்கல் தான் உங்களுக்கு. அது நர்ஸோ, அது டாக்டரோ, அது கம்பவுண்டோ, இல்லை நம்ம துப்புரவு, வணக்கத்துக்குரிய துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் அதில் தான் வரணும். எல்லாம் நீங்கள் அதில் தான் வரணும். ஐஏஎஸ் வரலாம், ஐபிஎஸ் வரலாம், ஐஎஃப்எஸ் வரலாம். எல்லா தொழிலும் உங்களுடைய இந்த மே மாதத்துக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அந்த வகையிலே அஸ்வதி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம், 3 நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம் இருக்காங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ 3 நட்சத்திரத்தை, கார்த்திகை முதல் பாதம் தான். அப்போ 3 நட்சத்திரத்துக்கு உரியவங்க நிச்சயமாக உங்களுடைய இந்த எதிர்காலத்தில் உங்களுடைய வரக்கூடிய இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி, 30/3 வரக்கூடிய சனி பயிற்சி உங்கள் வீட்டுக்கு வர்றார். அப்பாடி ரொம்ப திருப்திடா. யாரு? மகரம். மகரம் கலண்டாதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். மகர ராசி எப்போது இண்டிபெண்ட் ஆகுதோ அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அப்போ மகரத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? கும்பம். அப்போ கும்பராசி என்ன செய்ய போகுது? ஜென்மத்துக்கு வருது. மீன ராசி என்ன செய்யுது? கும்பராசி பாதத்துக்கு வருது, மீன ராசி ஜென்மத்துக்கு வருது, மேச ராசி விரயத்துக்கு வருது. அப்போ மகரம் துண்டாக போயிடுது, இண்டிவிஜுவல் பண்ணி விட்டாச்சு. யார்? சனீஸ்வர பெருமான். அப்போ சனீஸ்வரனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும். நீதிமான், நியாயமான். ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழிலை 10 பேர் செஞ்சாலும் அவர் செஞ்சாதான், அந்த மகர ராசிக்காரர் செஞ்சாச்சும் திருப்தியாக இருக்கும், அந்த கும்பராசிக்காரங்க செஞ்சாச்சும் திருப்தியாக இருக்கும். நிறைய பேர் செய்வாங்க, நிறைய பேர் செஞ்சாலும் அவங்க செய்யும்போது அதுக்கு தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி சனீஸ்வரன் உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் வயதை பார்த்து கொள்ளுங்கள். 12 வயசா 13 வயசா மிக கவனமாக இருக்கணும். 32க்கு மேலே 2வது சுற்று ஆரம்பிச்சிடும். 30க்கு ஒரு சுற்று, 32 வயதுக்கு 2வது சுற்று ஆரம்பிக்கும்போது அப்போ விரையச்சனி உங்களுக்கு என்ன சனியாக வருது, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 60 வயசுக்கு மேலே மங்கு சனி, மரணச்சனி, எக்ஸட்ரா அப்படி சொல்கிறோம். அப்போ வயதை வைத்து கொண்டு தான் தசாபுத்திகளை நிர்ணயம் பண்ண முடியும். வயதை வைத்து கொண்டு தான் சனீஸ்வரன் கொடுப்பார். அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025 நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏற்கனவே உங்களுடைய
இன்னொரு வீடு விருச்சக வீட்டை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. குரு 2025 கன்னியை பார்க்குறாரு, விருச்சகத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 7வது வீடு ஒரு ராசிநாதன் நீச்சம் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அப்போ நீச பங்கு ராஜா யோகமாக பாருது. செவ்வாய் கடகத்தில் நீச்சம்ங்கிறான். செவ்வாய் நீச்சம்னா இப்போ குரு திசையில் சந்திர புத்தி நடந்தால் எப்படி நீச்சத்தை நம்ம சொல்ல முடியும்? குரு திசையில் சந்திர புத்தி நடந்தால் குரு உச்சமான வீடு கடகம், சந்திரனுக்கு ஆட்சி வைக்கப்பட்ட வீடு கடகம். அப்போ குரு திசையில் சந்திர புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் நிச்சயமாக அது உங்களிடையே கெடுக்காது. இதுக்கு இடையில என்ன பார்க்கணும்? நீங்கள் விருச்சக லக்கணமாக இருக்கணும், நீங்கள் மேஷ லக்கணமாக இருக்கணும், நீங்கள் தனுசு லக்கணமாக இருக்கணும், மீன லக்கணமாக இருக்கணும், சிம்ம லக்கணமாக இருக்கணும். லக்னாதிபதி எங்கே இருக்காரு, திரேனகவி எங்கே இருக்காரு, பணபரம் எங்கே இருக்குது, இதெல்லாம் கழித்து உற்று நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த சனி பயிற்சி வர்றதுக்குள்ளாக தயவு செய்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் ஆரம்பம் நல்லா இருந்தாலே முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆரம்பம் தான் நல்லா இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் இம்பர்சன் டியூ த பெஸ்ட் இம்பர்சன். முதலும் கோணம் முற்றும் கோணம் இருக்கக்கூடாது. உங்கள் தசாபத்திக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2025 நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி நல்ல பலனை கொடுக்கும்? அசுபதி நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும்? அசுபதி நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக அது கேதுக்குரிய நட்சத்திரம். அப்போ கேதுக்குரிய நட்சத்திரங்கும் போது நவகிரகங்கள் 9ல் முதலாவதாக இருக்க நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறது கேது, அடுத்து சுக்கிரன். அப்போ கேது நட்சத்திரம் அஸ்வினிங்கிறது முதல் நட்சத்திரம், 27 முதல் நட்சத்திரம் அசுபதி அஸ்வர். யாருக்கு உரியவர்? விநாயகர் பிறக்கவன் மட்டும் உரியவர் அல்ல, அதுக்கடுத்த கல்விக்கு உரிய தரவு சரஸ்வதி. சரஸ்வதி நீங்கள் கண்டிப்பாக கும்பிடணும், சரஸ்வதியை கண்டிப்பாக கும்பிடணும். அது குறிப்பிட்டு வாணியம்பாடி சரஸ்வதி உங்களுக்கு தெரியல. 8 காலுக்கு எத்தனை பூச்சி, 8 காலுக்கு எத்தனை கால்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? கிராமத்தில் குழந்தைகள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் 8 காலுக்கு எத்தனை பூச்சின்னு கேட்குறோம்ல. அப்போ கூட சொல்லுவாங்க, சில பேர் தப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊருக்கு பேரே வாணியம்பாடி. தனது பிரம்மனுடைய சாபத்தால், பிரம்மனுடைய தன கணவனாகிய பிரம்மனுடைய சாபத்தால் வாணி என்ற சரஸ்வதிக்கு அந்த தோஷத்தை போக்கிய இடம், சாபத்தை போக்கிய இடம், நிவர்த்தி செய்த இடம். ஈஸ்வரன்ட்டு போய் பிரார்த்தனை பண்ணி ஈஸ்வரன்ட்ட தவம் இருந்து அவளுக்கு அருளை கொடுத்தது வாணி என்ற திருநாமம். அதான் வாணிய பாடி. எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லா கோயிலும். உடனே நீங்கள் எங்கே போகிறீங்க? கூத்தனூர் போகிறீங்க, இல்லைன்னா சிருங்கேரி போகிறீங்க. உங்கள் ஏரியாவில் மக்களுக்கு ஏன் நீங்கள் வாணியம்பாடி போக மாட்டேங்கிறீங்க? அங்கே வேற இருக்குதோ? அதுதான் தெரியுமோ? சுவாமிஜி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சுவாமி, அங்கே பூரா எங்களுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரியும் உங்களுக்கு அங்கே ஸ்பெஷல் என்னன்னு தெரியும். ஆம்பூரில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுல்ல, அதே மாதிரி அங்கேயும் ஸ்பெஷல்னு தெரியும். அந்த ஸ்பெஷலுக்குலேயே அந்த கோயில் அவ்வளவு சிறப்புப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில். கண்டிப்பாக 2025 வருஷம் பிறக்கிறவங்களுக்கு, அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஏரியா மக்களாவது நீங்கள் அங்கே போங்க. மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க கூத்தனூர் போங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க சிருங்கேரி போங்க. இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் ப்ரிடிக்ஷன். அசுபதி பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் உங்களுக்கு பக்கத்தில் திருவலங்காடு இருந்தால் தயவு செய்து வேண்டிக்கிறேன் போங்க. பரணி நட்சத்திரக்காரங்களும் திருவலங்காடு போங்க. அடுத்து ஸ்ரீரங்கம் போங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போகிறத விட மிக சிறப்பான ஸ்தலம் உப்புளியப்பன். அந்த உப்புளியப்பன் கோயிலுக்கு போங்க. அப்படி பரணி நட்சத்திரக்காரங்கள் மதுரவழி தாயாருக்கு போங்க. செங்கமல நாச்சியார் கும்பிடுங்க. என்னை பெற்ற தாயார் எப்படி பாருங்க, என்னை பெற்ற தாயார் எங்கே தெரியுங்களா? திரு நின்ற ஊர், திரு செல்வம் நிறைந்த தலம். திரு நின்ற ஊருங்க, எல்லா செல்வம் நிறைந்த ஊர். வணக்கத்துக்குரிய ஜெயா குரூப்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரங்க அப்படிப்பட்ட கோயில் போங்க. கிருத்திகை உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். முருகப்பெருமானுடைய தலங்கள் எங்கெங்கே இருக்குதோ எல்லா கோயிலுக்கும் போங்க. அதில் மெயின் மிகவும் சித்தி பெற்றது அடியேனை பொறுத்தவரையில் வல்லக்கோட்டை முருகன். வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் பரவல் இருக்குது. வல்லக்கோட்டையை ஒரு தரம் போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க.
வேண்டுதல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 அந்த கோயிலினுடைய வரலாற்றில் வெள்ளிக்கிழமைன்னு போட்டிருக்காங்க. அப்போ 9 வெள்ளிக்கிழமை போங்களேன். வெள்ளிக்கிழமை போகிறவங்க வெள்ளிக்கிழமை போங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, வெள்ளிக்கிழமை போக முடியாது. ஆஃபீஸில் இருப்பீங்க, அரசாங்கத்தில் இருப்பீங்க, வெள்ளிக்கிழமை போக முடியாது. அப்போ என்ன சுவாமிஜி செய்கிறதுன்னா சனிக்கிழமை போங்க, ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஒரு கிழமையை ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க. ஒரு கிழமையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி போயிட்டீங்கன்னா 9 வாரம் ஒன்றுமே வேண்டாம். முதல் வாரம் மட்டும் 27 எலுமிச்சம்பழம் வாங்கி போடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க இல்லை கிருத்திகை ஏக்கத்தை கூட போங்க. மாதத்துக்கு ஒன்ஸு, வாரத்துக்கு போனால் பலன் அதிகம் இல்லையா? சில பேத்துக்கு முழங்கால் பசி, சில பேத்துக்கு வயிற்று பசி. எனக்கு முழங்கால் பசி, அப்போ நான் போய்த்தானே ஆகணும். 27 எலுமிச்சம்பழத்தை கொறுத்து மாலையாக கொறுத்து ஒரு 100 நெய் வாங்கி தீபம் ஏற்ற வேண்டாம். அங்கே காற்றுல அணையாது, அணைஞ்சு போயிடும். கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி சன்னதியில் குருக்கள்கிட்ட கொடுத்தா ஊத்திர போகிறாங்க. 9 வாரம் 6 வாரம் போனவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. 7 வாரம் போனவங்களுக்கு கலத்தரக்காரங்க வெற்றி பெற்று திருமணம் நடக்க இருக்கின்றது. அப்போ பேசுந்தயமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. சிறுவாபுரி போகலாம், திருப்பூரூர் போகலாம். அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு கிருத்திகையிலையும் விரதம் இருங்க, முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுங்க. அப்போ இந்த ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய குருப்பெயர்ச்சி வரையும் சனிப்பெயர்ச்சி 33 இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா சனீஸ்வரர் உடனே உங்களுக்கு ஆதிக்கத்தில் உங்களை தண்டிக்க மாட்டார். எப்படியும் 2-3 மாதம் ஆகும். அப்போ அதுக்குள்ளாக குருப்பெயர்ச்சி வந்துடுது, என்ட்ரி ஆயிடுது. அப்போ அது வரையும் உங்களுடைய தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா கிளிக் ஆயிரும்ல, டக்குன்னு மேலே வந்துடுவீங்கல்ல. அதுதான் கால்குலேஷன், அதுதான் உங்களுடைய குறிக்கோள், அதுதான் உங்களுடைய வளத்தை, உங்களுடைய செழிப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. வாழ்த்துக்கள்.